சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டவர்களும் ஜீவ புஸ்தகத்திலே பயப்படாதே. பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் எழுவதுண்டு. கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழியில் நடக்கிறவர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று நமக்கு தெரியும். இங்கே பவுல் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்களின் பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதனால்தான் அவர்கள் சுவிசேஷ பணிக்கு துணை நிற்கிறார்கள். ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொருவரின் கடமையும் சுவிசேஷத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்ததனால்தான் நம்மால் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற முடிந்தது. இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு உதவியாக இருந்தது சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்திற்காக ஒவ்வொருவரும் மிகவும் பிரயாசப்பட வேண்டும். இங்கு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்ததாக சொல்லப்படவில்லை. அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. பவுல் ஒரு சுவிசேஷகர், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். ஆனால் இங்கே உதவியவர்கள் சுவிசேஷவர்கள் கிடையாது. ஆனாலும் சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று சுவிசேஷகர்களுக்கு துணையாக நின்று அவற்றை அறிவிப்பதற்கு மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். இவர்கள் தங்கள் பொருளுதவியால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உதவி இருக்கலாம். ஜனங்களை திரட்டி சுவிசேஷம் கேட்க வைத்திருக்கலாம். சுவிசேஷகர்களோடு மற்றவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காகவே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மற்றபடி இது யாருடைய பெருமைக்காகவும் அறிவிக்கப்படவில்லை. ஜனங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு பரலோக ராஜ்யத்திற்கு வந்து சேர வேண்டும். அதற்காகத்தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவரும் பிரயாசப்படுகிறார்கள். நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்படுகிறீர்களா? ஒரு ஆத்மா மனம் திரும்பினாலும் அந்த பலன் உங்களையே சேரும். நீங்கள் அதற்காக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தொடர்ந்து சுவிசேஷ பணியை செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதிருங்கள். ஆமென்.